ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றுக்கும் உறையுடனும் காரணமாக இருக்கிற எங்கள் பரிசுத்தம் ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக ஆண்டவரே, இந்த மாதத்துடைய கடைசி ஓய்வு நாளையும் நாங்கள் சந்திக்க ஆண்டவர் கொடுத்த அனைத்து ஆசீர்வாதமான காரியங்களுக்காக நாங்கள் பாராட்டுகின்றோம். கர்த்தர் பெரியவராக இருக்கிறேன், நீர் சர்வ வல்லமை படைத்த ஆண்டவர். இந்த உலகத்தை ஆண்டு கொண்டு வருகிற ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவ இருக்கிறபடினாலே எங்கள் உள்ளத்தின் ஆழத்தின் ஆண்டவரை எங்கள் நாமத்தை நாங்கள் போற்றுகின்றோம். உடைய நாமத்தை மாற்றிப்படுத்துகிறோம். அநேக மக்களுக்கு கிடைக்காத நன்மைகளையும் கிருபைகளையும் வாய்ப்புகளையும் நல்ல நிலைகளையும் ஆண்டவரை இந்த உலகத்தில் எங்களுக்காக நீர் கொடுத்து இம்மட்டுமாக எங்களை சிறப்பாய் நடத்தி வருகிற தெய்வக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வழிபாட்டில் நாங்கள் கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் கூட ஆங்காங்க இருக்கிற ஆண்டவரே, இந்த முகநூலின் வழியாக ஆண்டவரை உண்மை நாங்கள் தொடர்பு கொள்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்பை நீர் எங்களுக்கு நீர் கொடுத்ததுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றோம். இல்லங்களில் இருந்து கவனித்துக் கொண்டிருக்கிற மக்களோடு நீர் பேசும், அவர்களையும் இந்த திருவசனத்தின் வழியாக நீர் தேற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இன்னைக்கு பல்வேறு விதமான சூழ்நிலைகளிலே நாங்கள் இருக்கக்கூடிய இந்த காலங்களிலே கர்த்தர் எங்களோடும் நீர் போதுமானவராக இருந்து எங்களுக்கு கொடுத்திருக்க இந்த சிறிய வாய்ப்புகளை வைத்துக்கொண்டு நாங்கள் ஜெபிக்கவும் ஆராதிக்கவும் உடைய வேத வசனங்களை நாங்கள் தியானிக்கக்கூடிய நிலைகளை ஆண்டவர்களை கொடுத்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நான் கர்த்தருடைய காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி தாவீது சொல்வது போல நேரம் கிடைக்கின்ற நேரங்களிலே மட்டுமில்லாமல் எப்பொழுதும் ஆண்டவரையும் நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ள தோத்துரைக்கு நீ தந்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதில் களி கூர்ந்து மகிழப்படுவோம் என்று சொல்லி ஆண்டவரை நாங்கள் வேதத்தில் வாசிப்பது போல நீ தந்திருக்கிற அனைத்து பலன்களை வைத்துக் கொண்டும் நன்றி எறிதான நிலைகளை வைத்துக் கொண்டும் உடைய நாமத்தை நாங்கள் தோத்துரிக்க துதிக்க நீ கிருபித்தாரோம். நாங்கள் உண்மை ஆராதிக்கவும் உண்மை தொழுது கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகளை கர்த்தர் மீண்டும் எங்களுக்கு கொடுத்த தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே இந்த முகன் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து மக்களோடும் நீ நாங்கள் தொடர்பு கொண்டு அவர்களையும் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையும் எங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்க ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் எங்களுக்கு அருள் தான். இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்லபிதாவே, ஆமேன். ஆண்டவரை போற்றுகின்ற வண்ணமாக இந்த வழிபாட்டுக்கு ஆரம்பமாக அனைவரும் எழுதிட்டு பாமாலை 7வது பாமாலை பாடுவோம். பாமாலை 7வது பாமாலை. Kata
பலிகள் நொறுங்குண்டாவினான் தேவனே, நொறுங்குள்ளதும் நறுங்குள்ளதுமான இருதயத்தையும் புறப்பெருகி உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்களை இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மனமுருக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாய பிரமாணப்படி நடக்கத்தக்கதாக அப்படி சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. கர்த்தாவே, என்னை தண்டியாதே, ஆனாலும் நான் நவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல மட்டமாய் தண்டியும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நான் எழுந்தெழுந்து தகப்படத்தில் போய் தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் குமார் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்த நல்ல என்பேன். கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததனாலே அடியேனை நியாயத்திற்க பிரவேசித்தேன். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்குரலாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியுள்ளவருமாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியிலுமாயுமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்பிடுமுள்ள இருதயத்தோடு அறிக்கை வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் இக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கிறது வேண்டுமென்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட எம்மையான உபகரங்களுக்காக தூத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அப்படி மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கிடுவது நமது விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரமகிருபாச தண்ணீரோடு கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்திருக்கும் உள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளை போல நாம் வழிகளை விட்டு வழிவடைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் நடந்தோம். பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர்களுக்கு அருளச் செய்த வாக்குத்தத்தங்களிலே நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளாக இருக்கிறோம். தப்பிதங்களை இருக்கிற மேல் பொறுமையாயும் பாவத்து நிமித்தம் ஒதுக்கப்படுகிறங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நான் தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்திமொழியாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு கிருபை செய்தருளும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுமாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கும் பாவ மோச்சனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் மரணச் செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோச்சனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய தியானத்திலே சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கும். இனி உயிரோடு இருக்கும் நாளல்லாமல் மாசல்லாமல் பரிசுத்தமுள்ளவளாய் நடக்கவும் அவர் உண்மையான மனம் திரும்புதலையும்
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். பரமனுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்னப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்து நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களை குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனையில் தீமையை கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னடிக்கப்படுவீர்களே. ஆண்டவரை முதல்களை திறந்தருளும். தேவனே எங்கள் ரட்சிக்கை விரைவாய் வாரும். ஆண்டவரே எங்களது பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. எப்பொழுதும்
கேட்போம். வாசிக்க வேண்டிய முதலாவது வேத பாடம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள். பின்பு கர்த்தர் மந்தையின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரைமட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம் நாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாக சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றான். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக் கொண்டிருந்தாள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாயிருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ளே வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவனுமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உனக்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார் என்பதை வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று.
நற்செய்தி பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 14 முடியுள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 14 முடியுள்ள வசனங்களை வாசிக்க கவனமாய் கேளுங்கள். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரமாவது: சீமோன் பேதுரும், திதிமு எனப்பட்ட தோமாவும், கலிலேய நாட்டில் உள்ள கானான் ஊரானாகிய நாத்தான் வேலும், செபதேவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவில் ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடிர் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகில் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றும் இல்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாயிருந்தபடியினால் தன் மேற் சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்திலே இருந்தபடினால் படவிலிருந்து கொண்டே மீன்களுள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைய வலையை கரையிலே எடுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோர் எழுந்த பின்பு தம்முடைய சீஷர்களுக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம் என்பது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே, உமக்கு மாட்சிமை உண்டாவதாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உயிர்த்து பிறந்தார். பொந்துமிலா
பாவத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவை மறித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மருத்துவர் எழுந்தளினார். மரணத்துக்கே சர்வ பிதாவாகிய தேவனுடைய வலது வாசத்தில் வீற்றிருக்கிறார். அவர்களும் மறைத்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். உலகாலிக்கிற சபையும் பரமமாய்க்கும் பாவ மன்னிப்பும் சரீர வைத்திருந்தும் நித்திய ஜீவன் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தருங்களோடு இருப்பாராக. ஜெபம் கடவோம். எங்களுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்னப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியோ. உம்முடைய சிந்தைகளுக்கு அருளி செய்யோ. உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியோ. தெரிந்து கொண்ட ஜனத்தை ரட்சியோ. உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியோ. கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். பராபரனே, எங்கள் இறைத்தி சுத்திகாரியோ. உம்முடைய பரிசுத்தாவியை எங்களிடமிருந்து எடுத்துக் கொள்ளாமலேயோ. ஜெபம் செய்வோம். சமாதானத்துக்காரரும் ஏக சிந்தை விரும்புமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரே தஞ்சமாய் கொண்டிருக்கிற மதடையாளாக நாங்கள் எந்த விரோதோடு வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரியாத்தலும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். மீண்டுமாக நாம் யாவரும் பாமாலை 251வது பாமாலை பாடுவோம். பாமாலை 251வது பாமாலை.
சர்வ வல்லமை படைத்த ஆண்டவரே, உயிர்த்தெழுந்தவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் உயிர்த்தெழுந்தவராக இன்றைக்கும் எங்கள் வாழ்க்கையிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினாலே இம்மாதத்தினுடைய கடைசி ஓய்வு நாளையும் நாங்கள் சந்திக்க, உம்மை நாங்கள் ஆராதிக்க, நாங்கள் தொழுது கொள்ள கடவுள் கொடுத்த நல்ல இந்த வாய்ப்புக்காக நன்றி பாராட்டுகின்றோம். வேதத்திலிருந்து நாங்கள் ஒரு சில காரியங்களை நாங்கள் சிந்திக்கும் பொழுது நீர் மீண்டுமாக உயிர்த்தெழுந்திருக்கிற அனுபவங்களுக்குள்ளாக நாங்கள் கடந்து வர ஆண்டவரின் கருள்தான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து மக்களோடும் நீ பேசும், ஒவ்வொருவரையும் ஆண்டவரின் திடப்படுத்தும். ஒவ்வொருக்குள்ளாக மங்கி எரிந்து கொண்டிருக்கூடிய வழக்கை மீண்டுமாக உயிர்த்தெழுதல் மூலியமாக அனல் மூட்டி அருள வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் துணை செய்வீராக. நீ தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துடைய விலையேற பெற்ற நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டுடைய பெரிதான கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்து அவருடைய இரக்கங்களையும் கிருபைகளையும் பாராட்டி இந்த ஒரு கடினமான காலங்களுக்குள்ளாக நாம் தொடர்ந்து பயணம் செல்லக்கூடிய நல்ல வாய்ப்புகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கஷ்டமான நிலைகள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டே இருந்து கொண்டிருந்தாலும் அவைகளையும் நாம் சமாளித்து கொண்டு அவைகளையும் நாம் மேற்கொண்டு ஆண்டுடைய வேத வசனத்தை வாய்க்கக்கூடிய நல்ல தருணங்களையும் நிலைகளையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததுக்காக எல்லாம் வல்ல ஆண்டவருக்கு நாம் நன்றியும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் இருக்கிறோம். ஒருவருக்கொருவர் நாம் பார்த்துக்கொள்ள முடியாவிட்டாலும் கூட ஆண்டுடைய திருவசனத்தை நாம் தியானிப்பதன் மூலியமாக அவரை குறித்து நாம் துதித்து பாடுகிறதன் வழியாக இந்த இறைவாழ் வழிபாட்டின் வழியாக நாம் நம்முடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் உறவின் வழியாக இணைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல ஒரு இணைப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கிட்டத்தட்ட ஒரு 30-35 நாட்களுக்கு மேலாக நம்முடைய இந்த தனிப்பட்ட வாழ்வை நாம் சமாளித்து கொண்டு வாழ்வதற்கும் கடவுள் நமக்கு எல்லாருக்கும் உதவி செய்திருக்கிறார். அநேக மக்கள் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருக்கிறார்கள், வேதனையில் இருக்கிறார்கள். இந்த கஷ்டங்களோடும் நாமும் அவர்களோடு இணைந்து வாழுகின்ற காலங்களையும் இந்த காலங்களையும் நாம் பழகிக்கொண்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே நம்மை நாமே தனிமைப்படுத்தி கிறிஸ்துவோடு கூட இணைந்து வாழுகிற இந்த விசுவாசத்தின் நம்பிக்கையிலே உயிர்த்தெழுதலுடைய நம்பிக்கையிலே நம்மை நாமே வளர்த்தி கொள்வதற்கும் நம்முடைய ஜப வாழ்க்கையும் விசுவாசத்தையும் விரிவாக்கிக் கொள்வதற்கும் கடவுள் இந்த காலங்களை நமக்கு கொடுத்தபடினாலே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆலயத்திற்கு வர முடியவில்லை, ஆராதனை பங்கு முடியவில்லை என்கிற ஒரு அங்கலாய்ப்பு நமக்குள்ளாக இருந்தாலும் கடவுள் நம்மோடு கூட பேசி வேதவசன வழியாக பேசி நம்மோடு கூட தொடர்பு கொண்டு இந்த வேதவசன வழியாக சொல்லப்படுகின்ற பல நிகழ்வுகளையும் நிகழ்ச்சிகளையும் வைத்துக்கொண்டு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை தேற்றிக் கொண்டே வருகிறார். அடிக்கடி நாம் பேசிக்கொள்ளுண்டு நாம் ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்ள முடியவில்லை, ஆராதனையில் பங்கு பெற முடியவில்லை, வேலைக்கு செல்ல முடியவில்லை, பயணப்பட்டு போக முடியவில்லை என்கின்ற ஒருவருக்கொருவர் நாம் கருத்து பரிமாற்றம் செய்து கொண்டிருந்தக்கூடிய நேரத்திலையும் ஆண்டவருடைய வேத வசனத்தின் வழியாக நாம் ஜெபிப்பதின் வழியாக குடும்பங்களுக்குள்ளாகவே இருந்து கொண்டு ஒருவருக்கொருவர் இந்த திருமறையை பற்றி நாம் விளக்கமாக பேசிக்கொள்ள ஆண்டவர் எவ்வளவு சிறப்புடையவராய் இருக்கிறார் என்பதையும் மறுபடியும் நாம் நினைவுபடுத்தி பார்த்துக் கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த காலங்களை நாம் ஆரம்ப நாள் முதற்கொண்டு இந்த மாதத்துடைய கடைசி நாட்கள் வரைக்குமாக நாம் நடந்து வருவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். பலவிதமான கஷ்டங்கள் உண்டு, பலவீனங்கள் உண்டு, பல தடுமாற்றம் உண்டு, பொருளாதாரம் குறைவு உண்டு, பலவீனப்படுகிற சூழ்நிலை உண்டு, எதையுமே சந்திக்க முடியவில்லையே, எதையுமே நம்மளால் மேற்கொள்ள முடியவில்லை என்கின்ற மனப்போராட்டமும் உண்டு, இருக்கத்தான் செய்கிறது. இருந்தாலும் இவைகள் மத்தியிலும் கர்த்தர் நமக்கு வேதத்தில் சொல்வதை போல ஒவ்வொரு நாளும் நான் போஷித்து நான் உங்களை வழிநடத்துவேன் என்று சொல்லுகிற அந்த வேத வசனத்தை கொண்டு நம்மோடு கூட போஷித்து நம்மை கிருபையை வழிநடத்தி இந்த உலகத்தின் படைப்புகளை எல்லாவற்றிலும் காட்டிலும்
நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் சிறப்புடையவர்களாக இருக்கிறீர்கள் சொல்லி வேதத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசி நம்மை தேய்ச்சி வருகிறார். அந்த வயிற்றிலிருந்து ஆண்டவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட வாசிக்கேட்ட இரண்டாவது திருமுறையின் அடிப்படையில் இந்த நாளுக்குள்ளான செய்தியை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள், வீட்டில் இருக்கிறவர்கள் திருமறையினை திருப்பிக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 14 முடிய உள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த பின்பு அந்தந்த காலங்கள் ஏற்படும் பொழுதும் ஒரு சிறிய சிறிய காலங்கள் வளர்ந்து கொண்டே போகிற பொழுது அந்தந்த காலங்களுக்கு ஏற்றபடி இயேசுவானவர் குறிப்பிட்ட மக்களுக்கு தன்னுடைய தரிசனத்தை காண்பித்துக் கொண்டே வந்தார். ஒவ்வொரு மக்களுக்கும், ஒரு குழுவின் மக்களுக்கும், சீடர்களுக்கும், மற்ற மக்களுக்கும் தன்னுடைய தரிசனத்தை காண்பித்துக் கொண்டே வருகிற பொழுது பல மாற்றங்கள் நடைபெற்று கொண்டே வந்தது. இந்த மாற்றங்கள் என்பது உயிர்த்தெழுதல் வழியாக சீடர்கள் இயேசுவை பார்த்த நிமித்தமாக ஏற்பட்ட மாற்றங்கள், அவளோடு கூட சீடர்களோடு கூட பேச நிமித்தமாக இயேசுடைய சத்தத்தை கேட்டது நிமித்தமாக பல மாற்றங்கள், ஒரு சில மக்கள் இயேசு கிறிஸ்துடைய காட்சியை பார்க்காத பொழுதும் ஏற்பட்ட மாற்றங்கள் என்று திருமுறையிலே பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம். அதைத்தான் கடந்த 2 வாரங்களாக இந்த உயிர்த்தெழுதலுடைய அனுபவத்தை கொண்டு, இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலுடைய தன்மை கொண்டு என்னென்ன மாற்றங்கள் யார் யாருக்கு எவ்வப்பொழுது ஏற்பட்டது என்பதெல்லாம் திருமுறையிலே அதை நாம் பார்த்தோம், சிந்தித்தோம். அதில் இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் பின்பு ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன என்பதை பற்றி ஒரு சில காரியங்களாக நாம் பார்க்கும் பொழுது, சில நேரங்களிலே ஒரு காட்சி சில மக்களுக்கு சாதகமாக இருந்தது, ஒரு சில மக்களுக்கு அந்த காட்சியின் காண்பிக்கப்பட்ட பின்பு ஏற்பட்ட மாற்றங்கள் பல பாதகமாக மாறியது. எப்படி என்றால், இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ்ந்த காலகட்டங்களிலே சீடர்கள் உயிர்த்தெழுந்த பின்பதாக தொடர்ந்து அவரை பின்பற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்படி என்றால் இந்த இயேசு கிறிஸ்துவை தான் நமக்கு முழுமையாக நாம் எண்ணியிருந்தோம், இயேசுவானவர் தான் நமக்கு வாழ்வாதாரம் என்று நாம் நம்பியிருந்தோம். ஆகையினால்தான் நம்முடைய எல்லா விதமான தொழிலையும் பணிகளை விட்டு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் பின் சென்றோமே. இப்பொழுது அவர் உயிர்த்தெழுந்து கடந்து சென்று விட்டார். ஆகினாலே மறுபடியும் நம்முடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்பதை எல்லாம் அவர்கள் மனக்கண்ணுக்கு முன்பதாக கொண்டு வருகிற பொழுது இயேசு கிறிஸ்துடைய அந்த தொடர் காட்சி என்பது வாழ்க்கையில் இல்லாமல் போனது. இவரைத்தான் நாம் நம்பி இருந்தோம், இவர் தான் நமக்கு வாழ்வாதாரமாக இருந்தார், இவர் தான் நமக்கு ஒரு நம்பிக்கையின் நங்கூரமாக இருந்தார், இவர் சொன்னவைகளை வைத்து கொண்டுதான் நம்முடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய மீன்பிடி தொழிலை விட்டு வந்தோம், நமக்கென்று சம்பாதித்து கொடுக்கக்கூடிய தொழிலை விட்டு வந்துவிட்டோம். ஆனால் இப்பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக இல்லாமல் போனபடினாலே நாம் என்ன செய்வது, எதை மேற்கொண்டு செய்வது என்கின்ற பல நிலைகளிலே அவரை பின்தொடர்ந்து சீஷர்களுடைய மனக்கண் முன்பதாக பல கேள்விகள் எழுந்தது. அப்படி எழுந்த பல கேள்விகளே சீமோன் பேதுருக்கும் மற்ற சீடர்களுக்குமாக இந்த ஒரு நிலை இருந்தது. அதனால இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து பின்பற்ற முடியாத ஒரு நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டார்கள். அவரை தொடர்ந்து பின்பற்ற முடியாத ஒரு நிலை என்கிற ஒரு அவநம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் வந்த சூழ்நிலையில் தான் இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தினுடைய பகுதி முழுமையாக பார்த்த ஒரு செய்தியாக நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் இயேசுவை தொடர்ந்து பின்பற்ற முடியாத சீடருடைய நம்பிக்கை இழந்த வாழ்க்கையை பற்றி இந்த பகுதி நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அதில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த யோவான் எழுதின நற்செய்தியாளர் எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்துவு வாழ்ந்த காலகட்டத்திலுமானாலும் இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர்கள் பல காட்சிகளை பார்க்கப்பட்ட நிலையிலும் கூட அதற்கு பின்பதாக இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக நடந்த சம்பவமே கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை 3 காலங்களையும் உள்ளடக்கி யோவான் எழுதின நற்செய்தி நூல் எப்பொழுதுமே அவர் இருக்கக்கூடிய சீஷர்களுக்கு தன்னுடைய விசுவாசத்தை இறுக கட்டப்படுகின்ற நிலவுக்கு யோவான் இந்த நற்செய்தி நூலை நமக்கு தந்திருக்கிறார். அவருக்கு மட்டுமில்லை, அதை நமக்கும் தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனுஷனும் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஜனத்தின் மக்களும் அவருடைய உயிர்த்தெழுதலுடைய விசுவாசத்திலே ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும். இந்த நம்பிக்கையிலே விசுவாசத்திலும் நீங்கள் நான் குறைந்து போய்விடக்கூடாது, குன்றி போய்விடக்கூடாது.
சோர்ந்து போய்விடக்கூடாது என்பதற்காக யோவான் சற்று அழுத்தமாகவே இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை பற்றி நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அதே போலதான் இந்த சீடர்களும் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக இயேசுவின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, விசுவாசம் சற்று குறைந்து போனபடினாலே அவர் மீது அந்த நம்பிக்கையை தொடர்ச்சியாக பின்பற்ற முடியாத ஒரு நிலை வந்துவிட்டதை இந்த யோவான் இங்கே தெளிவாக பதிவு செய்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷமும் லூக்கா எழுதின சுவிசேஷமும் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலுடைய காட்சி எருசலேமிலே கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் திருமுறையில் பார்க்கிறோம். ஆனால் யோவான் என்ன சொல்கிறார்? இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரிய கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரமாவது என்று சொல்லி இயேசுவானவர் தன்னுடைய காட்சியை கலிலேய கடற்கரையிலே மறுபடியுமாக தன்னுடைய சீடர்களுக்கு காண்பித்தார் என்று சொல்லி இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தை நாம் பார்க்க முடிகிறது. இந்த அதிகாரத்தினுடைய 3 பகுதிகள் என்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். இந்த நாளிலே நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தலைப்பு, கிறிஸ்து ஒரு உபசரிப்புக்காக அழைக்கப்படுகிற ஒரு அழைப்பை, கிறிஸ்து உன்னுடைய விருந்தோம்பலுக்கு சீடர்களை அழைத்து கொண்டார். அந்த விருந்தோம்பல் என்பது என்ன? எதற்கு இயேசுவானவர் மறுபடியுமாக இந்த திபேரிய கடற்கரையிலே தோன்றினார்? அதை தோன்றுவதற்கு காரணம் என்ன என்பதெல்லாமே இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்துடைய 3 பிரிவுகளாக இதை நாம் பார்க்க முடியும். அந்த 3 பிரிவுகளை என்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். ஆகையினால இயேசுவானவர் தன்னுடைய சீடர்களுக்கு காண்பிக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே ஆண்டவர் மிக தெளிவாகவே சொல்லிக் கொண்டு வருகிறதெல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. இந்த யோவான் 21:1 4 வசனங்களை 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரிய கடற்கரையில் மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும் கலிலேய நாட்டில் உள்ள கானான் ஊரானாகிய நாத்தன்வேலும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷர்கள் வேறு 2 பேரும் கூடியிருந்த போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவிலேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்களுக்கு ஒன்றும் அகப்படவில்லை என்பதை இந்த 1, 2, 3 வசனங்களிலே உண்டான அழுத்தத்தை இங்கே யோவான் நமக்கு தருகிறார். இயேசுவானவர் மறுபடியுமாக சீடர்களை எதற்கு அழைத்து கொண்டார்? இவர்கள் ஏன் மறுபடியுமாக பின்னிட்டு போய்விட்டார்கள் என்பதற்கு யோவான் தருகிற பல விளக்கங்களை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இயேசுவானவர் உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக நான் ஏற்கனவே சொன்னதை போல இந்த சீடருடைய எதிர்காலம் என்ன என்பதை ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகிறது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் சாப்பிடுவதற்கு உணவு வேண்டும், அவருடைய உழைப்புக்கு ஏற்ற விதமான சம்பாத்தியம் வேண்டும். இந்த உழைப்பையும் சம்பாத்தி வைத்துக் கொண்டுதான் அந்த வாழுகின்ற இடங்களிலே அவை எல்லாவற்றையும் சம்பாதித்த பணத்தை வைத்துக் கொண்டும் பொருளை வைத்துக் கொண்டும் சமாளித்துக் கொள்வதற்கு சமூக ரீதியாக அவளுக்கு பணம் தேவைப்பட்டது, பொருள் தேவைப்பட்டது என்பதெல்லாமே நன்றாக நாம் அறிந்திருக்கிறோம். ஆகினாலே இயேசுவான உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம் என்கின்ற ஒரு அவநம்பிக்கை வந்துவிட்டபடினாலே அவருடைய வாழ்க்கையில் மறுபடியுமாக பின்னோக்கி போகிற ஒரு வாழ்க்கையை பற்றி இங்கே யோவான் இங்கே பதிவு செய்கிறார். ஆகினாலே தன்னோடு கூட இருக்கக்கூடிய 6 சீடர்களை அழைத்து கொண்டு, வாருங்கள் மறுபடியுமாக நாம் மீன் பிடிக்கிற தொழிலுக்குள்ளாகவே நாம் போய்விடலாம் என்கின்ற ஒரு நிலை வந்தபோது அழைத்து கொண்டு அவர்கள் மறுபடியுமாக கலிலேய கடற்கரைக்கு போகிறார்கள். காரணம் என்ன? அது அவருடைய பழக்கப்பட்ட தொழில், அதுதான் அவளுக்கு வாழ்வாதாரம். அந்த தொழிலைத்தான், மீன் பிடிக்கிற தொழிலை வைத்துக் கொண்டு தான் சிறு வயது முதற்கொண்டே தங்களை தொழிலை வைத்துக் கொண்டு சம்பாதித்து பிழைப்புக்காக தேடி ஓடி உழைத்த அந்த உழைப்பை அவர்கள் கைவிட்டு தன்னோடு கூட பின்பற்றி வர வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அழைத்து நம்மோடு கூட அழைத்து கொண்டு வந்து விட்டார். ஆனால் அவர் உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக அடுத்த நிகழ்வு என்ன போகிறது என்கிறதை எல்லாம் தொடர்ச்சியாக பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து பேதுருவுக்கு சொன்னார், நீ என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்க வாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் மோசேவுக்கு சொல்லி அந்த அழைப்பை அவர் கொடுத்து அந்த அழைப்பு நிமித்தமாக இந்த உலகத்துக்குள்ளாக தன்னுடைய திருப்பணியை செய்ய வேண்டும் என்று அழைத்தார். கடந்த காலங்களாக தொடர்ச்சியாக பார்க்கிற பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில இந்த நிகழ்ச்சி நடக்காதது போல தெரிகிறது என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி வந்தபடினாலே பரவாயில்லை, மறுபடியுமாக இயேசுவின் சொன்ன திருப்பணி என்பது நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து நடக்காதது போல தெரிகிறது என்கின்ற ஒரு நிலை வந்தபோது
மறுபடியும் அவர் மீன் பிடிக்க போகிறார்கள். போகின்ற ஒரு காரியத்தை பற்றி இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அவரால் பணம் இல்லை, சம்பாத்தியம் இல்லை, ஆனபடினாலே மறுபடியும் மீன் பிடிக்க போகிறார். மற்ற சீசர்கள் மலைத்து கொண்டு போகிறார்கள். ஆண்டவரோடு கூட பழகின நாட்கள், ஆண்டவரோடு கூட பேசின நாட்கள், ஆண்டவர் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பார்த்த 3.5 ஆண்டு காலங்களே இயேசுவோடு கூட இருந்து பழகின நிறைய காலங்களே இயேசுவை பற்றி அதிகமான விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட சொன்ன வார்த்தையை பேதுரு சில நேரங்களில் மறந்து போனார். பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று சீடர்களை பார்த்து கேட்கும் பொழுது பேதுரு சொல்லுகிறார், நீ மெய்யான கிறிஸ்து என்று சொல்லி இயேசுவை பற்றிதான ஒரு அறிக்கையை பேதுரு சொல்லுகிறார். இவ்வளவுக்கு அதிகமான சீடர்களுக்கும் இயேசுவுக்கும் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை விசுவாசம் 3.5 ஆண்டு காலமாக தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. ஆனால் உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறுமா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி வந்து விட்டபடினாலே ஒரு இடைப்பட்ட காலம் மறுபடியும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு தொய்வு வந்துவிட்டது. ஆனபடினாலே அவர் மறுபடியும் மீன் பிடிக்க போகிறார்கள். பின் திரும்புகின்ற வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவரோடு கூட நாம் பேசுகிறோம், அவரோடு கூட நாம் பழகுகிறோம். வேத வசனத்தை எல்லாம் நாம் வாசித்து இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டு இறுக்கமாக நாம் பிடித்து கொண்டு வருகிறோம். ஆனால் சில நேரங்களில் நீங்கள் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வந்து விடுகிறது, பல சோர்வுகள் வந்து விடுகிறது. ஆண்டவரே, நீண்ட ஆண்டு காலமாக மீது நான் பக்தி வைராக்கியம் வைத்திருக்கக்கூடிய ஒரு குடும்பம், பக்தி வைராக்கியத்திலே சிறு வயது முதற்கொண்டு வளர்ந்த ஒரு குடும்பத்தின் பிள்ளைகளாக நாங்கள் எல்லோரும் எப்பொழுதும் இருக்கிறோம். திருமறையை அப்பொழுதெல்லாம் நாங்கள் வாசிக்கிறோம், திருமறையோடு கூட நாங்கள் பேசுகிறோம். ஆனாலும் கூட சில நேரங்களில் சோர்வு வந்து விடுகிற பொழுது ஆண்டவர் மீது வைத்திருக்கக்கூடிய விசுவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையில பின்னிட்டு போய்விடுகிறது. மறுபடியுமாகவே பழைய வாழ்வுக்குள்ளாக சென்று போகின்ற ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில வந்து விடுகிறது. எவ்வளவுதான் ஜெபித்தாலும் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கவே மாட்டேன் என்று சொல்கிறார். அவ்வளவு ஈடுபாடு கொண்டிருந்த ஒரு மனிதன் நான். கிறிஸ்துவுக்காக நான் பாடுபட்டவன், கிறிஸ்துவுக்காக நான் உழைத்தவன், கிறிஸ்துவுக்காக நான் கொடுத்தவன், கிறிஸ்துவோடு கூட 24 மணி நேரம் எப்பொழுதுமே நான் வாழ்ந்தவன். ஆனாலும் கடவுள் ஏன் என்னுடைய வாழ்க்கையில, என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு சோர்வான நிகழ்வை எனக்கு அனுமதித்தார் என்று சொல்லி எனக்கு தெரியவே இல்லை என்று சொல்லுகிற மனப்போராட்டத்தில் வாழுகிற அநேக குடும்பத்தின் மக்கள் அநேகம் பேர் உண்டு. என்ன செய்ய போகிறோம் என்பதை தெரியாமல் இருப்பார். ஒரு அவிசுவாசமான வாழ்க்கைக்குள்ளாக வந்துவிட்டு பின்பு ஆண்டவர் மீது வைத்திருக்கக்கூடிய பக்தி வைராக்கியத்தில் சற்று அப்படியே குறைத்துக் கொள்வார்கள். வேதத்தை வாசிப்பதை குறைத்துக் கொள்வார்கள், ஜெபிப்பதை குறைத்துக் கொள்வார்கள், அவரோடு கூட இணைக்கக்கூடிய இணைப்பை குறைத்துக் கொள்வார்கள். இந்த கடவுளைத்தான் முழுமையாக நான் நம்பியிருந்தேன், இவர்தான் எனக்கு வாழ்வாக நான் நம்பியிருந்தேன். ஆகினாலே இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்தபோது அவரிடத்தில் நான் சொன்னேன், கடவுள் என்னுடைய ஜெபத்தை எனக்கு கேட்கவில்லை, என்னுடைய வாழ்க்கையில பல குறைவுகள் வந்து விட்டபடினாலும் அவர் கவனிக்காமல் சென்று விட்டார். இதற்காக நாங்கள் 1 நாட்கள் அல்ல, 2 நாட்கள் அல்ல, 3 நாட்கள் நாங்கள் உபவாசித்து நாங்கள் ஜெபித்த பின்பும் கூட எங்கள் வாழ்க்கையில் இந்த சம்பவம் நடைபெறவில்லை என்கின்ற ஒரு மிகப்பெரிய அவிசுவாசத்துக்குள்ளாக வந்தபோது கிறிஸ்துவிலிருந்து பின்வாங்கி போய்விடுவார்கள். They are called backsliding Christianity. பின்வாங்கி போகின்ற ஒரு நிலை. கிறிஸ்தவத்துடைய சமூகத்தை விட்டு பின்வாங்கி போய்விடுவார்கள், ஜெபிப்பதிலிருந்து பின்வாங்கி போய்விடுவார்கள், ஆண்டவருக்கென்று ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய நேரத்திலிருந்து பின்வாங்கி போய்விடுவார்கள். கடவுள் எனக்கே தொடர்ச்சியாக இந்த கஷ்டத்தை அனுமதித்துக் கொண்டே இருக்கிறபடினாலே இனிமேல் இப்படிப்பட்ட கிறிஸ்து எனக்கு தேவையில்லை, இனிமேல் நான் தொடர்ந்து ஜெபிக்கின்ற வாழ்வு எனக்கு தேவையில்லை என்கிறதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு கிறிஸ்துவோடு வைத்திருக்கக்கூடிய இந்த நம்பிக்கையிலிருந்து சற்று விலகி போய்விடுவார்கள். மறுபடியும் பழைய வாழ்க்கையில தொடரும். இது எல்லாருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு இயல்பான விஷயத்தை, ஒரு சம்பவத்தை இங்கே நமக்கு திருமறையின் வழியாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பேதுருவும் அப்படித்தான். இயேசுவின் மீது அதிகமாக நம்பிக்கை வைத்தவர், இயேசுவின் மீது அதிகமாக நம்பிக்கை கொண்டு ஆழமான ஒரு விசுவாசம் உள்ள விடுதலை கொடுக்கக்கூடிய வார்த்தையை சொல்லி இயேசுவின் மீது அவர் அதிகமாக பற்றுறுதியாக வைத்திருக்கக்கூடிய காலம் உண்டு. மெய்யான கிறிஸ்து என்று, நீர் எங்கே போனாலும் உண்மை நான் பின்பற்றி வருவேன் என்று சொன்னார் பேதுரு. ஆண்டவரே, உண்மை கொன்றாலும் பரவாயில்லை, உம்மோடு கூட நான் மரிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொன்னவரும் பேதுரு. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை 3 முறை மறுதலிப்பா என்று சொல், இல்லை கடைசி வரைக்கும் உம்மோடு கூட நான் வருவேன் என்று சொன்ன பேதுருவுக்கும் இயேசு கிறிஸ்துவும் இருந்திருக்கக்கூடிய அந்த பிளவு
உயிர்த்தெழுதலுக்கு முன்பதாக இயேசுவின் மீது வைத்திருக்கக்கூடிய இந்த விசுவாசத்தினுடைய நம்பிக்கை அடிப்படையிலே குறைந்து போனபடினால மறுபடியுமாக பழைய வாழ்க்கை, பழைய மீன் பிடிக்கிற வாழ்க்கை, பழைய சம்பவங்களுக்குள்ளாக செல்லுகின்ற ஒரு நிலையை திருமுறை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால சீமோன் பேதுரு மற்றவர்கள் நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றால் அதற்கு அவர்கள் நாங்களும் உம்மோடு கூட வருகிறோம். பேதுரு மட்டுமல்ல, இப்படி சொன்னபோது அவரை சுற்றி இருந்த மற்ற அனைத்து மீனவர்களுமே இயேசுவோடு கூட நாங்களும் வருகிறோம், அவர்களையும் அழைத்து கொண்டு போகிறார். கிறிஸ்து எதற்கு அழைக்கிறார்? கிறிஸ்து மறுபடியும் எதற்கு அவர்களை மறுபடியும் அவர்களுக்கு இந்த உபசரிப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார்? கடவுளாகிய கிறிஸ்து மறுபடியும் எதற்கு தோன்றி அந்த திபேரிய கடற்கரையில் இந்த காட்சியை தருகிறார் என்று சொன்னால், என்னை விட்டு விலகி போன இந்த ஜனக்கூட்டம் மறுபடியும் என்னை நோக்கி வர வேண்டும் என்பதற்காக அந்த பழைய நிலைமையை மாறி மீண்டுமாக ஒரு புதிய வாழ்க்கையை நான் அவர்களுக்கு கொடுத்து என்னுடைய விருந்தோம்பலிலே என்னுடைய உபசரிப்பிலே நான் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி இயேசுவானவர் மறுபடியும் திபேரிய கடலிலே அந்த காட்சியை கொடுத்து தோன்றினதாக திருமறையிலே நாம் பார்க்கிறோம். அந்த விருந்தோம்பல் என்பதென்ன? நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறவராக, நம்முடைய அக்கிரமத்தை மன்னிக்கிறவராக. நீ மறுபடியும் பழைய வாழ்க்கைக்குள்ளாக திரும்பி சென்று விடக்கூடாது, பழைய யோசனைக்குள்ளாக திரும்பி சென்று விடக்கூடாது, பழைய தீய எண்ணங்களுக்குள்ளாக சென்று போய்விடக்கூடாது. ஏற்கனவே உன்னுடைய வாழ்ந்த பணியிலிருந்து தான் உன்னை மீட்டெடுத்து கொண்டு வந்திருக்கிறேன், மறுபடியும் அந்த பழைய தொழிலுக்குள்ளாகவே நீ சென்று விடக்கூடாது என்பதற்காக இயேசுவானவர் மறுபடியும் ஒரு பாவ மன்னிப்பை அவளுக்கு கொடுத்து மறுபடியும் தன்னுடைய உணவிலே தன்னுடைய உபசரிப்பிலே ஏற்றுக்கொள்ளுவராக இந்த திருமுறையை நாம் பார்க்கிறோம். 1-3 வசனங்கள். சீமோன் பேதுரு மற்ற நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள் தங்களுடைய கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவில் இருந்தார்கள். அன்று ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை என்கிறதை திருமுறை சொல்லப்பட்டிருக்கிறது. The invitation to Christ in hospitality through the forgiving. அவரை மன்னிக்கிறோம். மன்னித்து தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறுபடியும் தன்னுடைய உபசரிப்பிலே தன்னுடைய விருந்தோம்பிலே அழைக்கிறவாக இந்த திருமுறை பகுதி பார்க்கிறோம். 4 வசனம். விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். முதலாவதாக forgiving. எதற்கு அழைப்பு? எதற்கு மறுபடியும் விருந்தோம்பல்? பழைய வாழ்க்கை மறுபடியும் நீ திரும்பி பார்க்கக்கூடாது, பழைய வாழ்க்கைக்குள்ளாக திரும்பி சென்று விடக்கூடாது, பழைய பாவ கரைக்குள்ளாக சாக்கடைக்குள்ளாக விழுந்து விடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் மறுபடியும் உயிர்த்தெழுந்தவராக பழைய நிலைகளிலிருந்து அவர்களை மீட்டெடுத்து மீண்டும் ஒரு புதிய வாழ்வுக்குள்ளாக அழைத்து கொண்டு போகின்ற இந்த விருந்தோம்பலுக்குள்ளாக அழைக்கிறவராக நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம். விடியற் காலமான போது இயேசு கரையில் நின்றார். அவரை இயேசு சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவரை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களுக்கு உண்டாகின்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் வலையை போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினாலே அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அது கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாயிருந்தபடினால் தன் மேல் சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான் என்று நாம் பார்க்கிறோம். மறைந்து போன ஒரு வாழ்க்கையை உயிர்த்தெழுதல் மூலியமாக மறுபடியும் இயேசு கிறிஸ்துவானவர் திபேரிய கடற்கரையிலே தோன்றி அவரை தாங்குகிறவராக இந்த திருமறையை பார்க்கிறோம். எப்பொழுதுமே நீங்கள் பார்க்க வேண்டும், ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை அழைத்து இந்த உலகத்திலே நம்மை இரக்கமாக கண்ணோக்கி ஒரு பழைய நிலையிலிருந்து ஒரு புதிய வாழ்வுக்குள்ளாக கொண்டு வருவதற்கு சில சம்பவங்களை நம்முடைய மனக்கண் முன்பதாக கொண்டு வருவார். நான் உன்னை முதல் முறையாக நான் சந்தித்த போது இப்படித்தான் நீ சுற்றி தெரிந்து கொண்டிருந்தாய். உன்னுடைய பழைய வாழ்க்கை இந்த இடத்தில் இருந்தது, இந்த மனிதர்களோடு கூட இருந்தது. இப்படி நீ தீமை செய்து கொண்டிருந்தாய், தவறான காரியம் செய்து கொண்டிருந்தாய் என்கின்ற ஒரு நிகழ்ச்சியை மனதில் வைத்துக்கொண்டு அந்த இடத்திலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்துக்கொண்டு ஒரு புதிய வாழ்வுக்குள்ளாக நம்மை அழைத்து கொண்டு வருவார். மறுபடியும் நம்முடைய புதிய வாழ்க்கை சரியில்லாத போது, பழைய வாழ்க்கைக்குள்ளாக சென்று விட்ட போது அந்த பழைய நிகழ்ச்சியை ஆண்டவர் எப்பொழுதுமே சுட்டி காட்டுவது வழக்கம். நாமும் கூட சில நேரத்தில் சொல்லுவது வழக்கம். ஒரு 10 ஆண்டுகள் முன்பதாக, நீ இப்படித்தானப்பா நீ வாழ்ந்து கொண்டிருந்தாய், நீங்கள் இப்படித்தான் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீர்கள்,
இவ்வளவுதான் நீங்க சிக்கொண்டு நீங்க தவித்துக் கொண்டிருந்தீர்கள். அப்பொழுது 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் அந்த சூழ்நிலையிலிருந்தெல்லாம் உங்களை அழைத்து கொண்டு வந்தார். அந்த ஒரு கஷ்டமான நிலையிலிருந்து ஆண்டவர் உங்களை காப்பாற்றி இன்னைக்கு ஒரு புதிய வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கிறாரு. ஏன் நீங்க மறுபடியும் அந்த பழைய வாழ்க்கைக்குள்ளாக போகிறீர்கள் என்று சொல்லுகிற பொழுது அந்த பழைய நிலைமையை ஆண்டவர் சுட்டி காட்டுவார். அப்படித்தான் இங்கேயும் அதை சுட்டி காட்டுகிறார். அவர் விடியற் காலமான போது இயேசு கரை நின்றார். இயேசு கரை நின்று அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளை என்றார். யூ ஆர் மை சில்ட்ரன், நீங்க என் பிள்ளை. என்னுடைய தகப்பனுக்கு தெரியும், என் பிள்ளைகளை பற்றி எனக்கு தெரியும். ஒரு தகப்பனாக ஒரு தாயாக இருந்து பிள்ளைகளை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்பதும் எனக்கு தெரியும். அவளை எப்படி உணவளிக்க வேண்டும் என்பதும் எனக்கு தெரியும். என் பிள்ளைகளுக்கு பெற்றோராக நான் என் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை எப்படி அமைத்து கொடுக்க வேண்டும் என்பதும் எனக்கு தெரியும். நீங்க என்ன வேலை செய்ய வேண்டும் என்பதும் எனக்கு தெரியும். ஏற்கனவே நான் உங்களுக்கு இந்த வேலையை கொடுத்து இந்த அமைப்பை கொடுத்து இதைத்தான் நீங்கள் பின்பற்றி வர வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். இருந்த பொழுதும் கூட அவையும் நீங்கள் மறந்து தாண்டி வேறொரு காரியத்துக்கு சென்று விட்டிருக்கிறபடினாலே ஒரு அப்பாவாக ஒரு தாயாக இருந்து மறுபடியும் பிள்ளைகளாக உங்களை அழைத்து கொண்டு வந்து உங்களை என்னுடைய கைகளிலே நான் தாங்கி ஏந்த வேண்டும் நான் விரும்புகிறேன். ஆகினாலே மறுபடியும் எனக்குள்ளாக நீங்கள் வந்து உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மறுபடியும் நான் வந்திருக்கிறேன், நான் உன்னை தாங்குகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல அந்த வசனத்தை சொல்கிறார். அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வளைய போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினாலே அது இழுக்க மாட்டாதிருந்தது. இப்படித்தான் ஒரு காலகட்டத்திலே பேதுருவை ஆண்டவர் அழைத்த போது அவர்கள் கடலிலே அவர்கள் மீன்பிடிக்க சென்று கொண்டிருந்தார்கள். மீன்பிடிக்க சென்று கொண்டிருக்கும் பொழுதும் ராம் முழுதும் அவளுக்கு பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை என்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இப்படி நான் வாசிக்கிறோம். இரவு முழுதுமாக பிரயாசப்பட்டார்கள், ஒன்றும் பிடிக்க முடியவில்லை. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய வலையை சற்று தள்ளி ஆழத்திலே போடு என்று சொன்னபோது பேதுரு அவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து அவனுடைய உழைப்பு வாழ்வாதாரத்தையும் அவன் மேற்கொண்டவனாக இருந்து அந்த வலையை சற்று தள்ளி ஆழமாய் போட்டேன், அதிகமாக மீன் பிடித்தான். உடனே பேதுரு ஒரு அறிக்கை செய்கிறான், ஆண்டவரே, பாவியாக என் மீது இறங்கும், பாவியாக மனுஷன் என்னை விட்டு நீ அகன்று போவீராக என்று சொன்ன பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ மீன் பிடிக்கிறவன் அல்ல, நான் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக உன்னை மாற்றுவேன் என்கின்ற இயேசு கிறிஸ்து முதல் அழைப்பை மறுபடியும் பேதுருவுக்கு தன்னுடைய மனதிலே நினைவுபடுத்தி கொண்டு இந்த செய்தியை அவர் சுட்டி காண்பிக்கிறதா பார்க்கிறோம். ஆண்டவர் பல நேரங்களிலே ஆண்டவரை மறந்து போகிற பொழுது பல பழைய நினைவுகளை நமக்கு காண்பித்து அந்த காட்சி காண்பித்து ஆண்டவர் அப்பொழுது பொழுதுமாக நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய வாழ்வையும் மாற்றக்கூடியவராக இருக்கிறார் என்பதற்கு இந்த திருமுறை பகுதி ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறது. ராம் முழுவதுமாக பிரயாசப்பட்டார்கள், ஒன்றும் கிடைக்கவில்லை. அவர்கள் திரளான மீன்களை அகப்பட்டதினாலே அதை இழுக்க மாட்டாது இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்கிறார். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாய் என்ற சீசன் பேதுருவை பார்த்து, அது கர்த்தர் என்றான். இஸ் அ லார்ட், அவர் கர்த்தர், நம்மளை காப்பாற்ற வேண்டும் என்று வந்திருக்கிறார். அவர் மன்னிக்கிறவர் மட்டுமில்லை, நம்மளை அழைத்து கொண்டு வர வேண்டும் என்பது மட்டுமில்லை, நம்முடைய எதிர்காலத்தையும் அவர் தாங்குகிறவராக இருந்து கர்த்தர் கரையில் நின்று மறுபடியும் நம்மை அழைக்கிறார் என்கிற ஒரு செய்தியை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறேன் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் என்றான். சீமோன் பேதுரும் கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதபடினாலே தன் மேல் சட்டையை கட்டி கொண்டு கடலில் குதித்தான் சொல்லி ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மை தாங்குகிறவர், நம்மை அரவணைக்கிறவர், அவரை விட்டு விலகி போய்விடக் கூடாது என்று சொல்லி விரும்புகிற கர்த்தராகிய இயேசுவானவர். பழைய வாழ்க்கை மீண்டுமாக சென்று விடக்கூடாது என்கின்ற விரும்புகிற இயேசுவாக நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை பற்றி நாம் பார்க்கிறோம். முதலாவதாக நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்கிறவர். இரண்டாவதாக இந்த சூழ்நிலைகள், அகப்படுகிற ஒரு சூழல், கஷ்டப்படுகிற ஒரு நேரம், இரவு முழுதும் ஒன்றும் கிடைக்கப்படவில்லை, விடிய விடிய எதுவுமே கிடைக்கப்படவில்லை, இயேசு கிறிஸ்து இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது என்கிறதையும் அவர்கள் அறிந்திருந்தாலும் கூட இயேசுவை அவர்கள் மறந்து அதையும் அவர்கள் தாண்டி போய் தன்னுடைய ஊழியத்துக்காக, தன்னுடைய எதிர்காலத்திற்காக பணம் சம்பாதிக்க வேண்டும், உழைக்க வேண்டும் என்கின்ற அவளுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற பணிகளை சேர்கிற பொழுது அவர் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற பொழுது இயேசுவானவர் கூட நின்று மீண்டுமாக அவளுக்கு தோன்றுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம் 8ஆம் வசனத்து 14ஆம் வசனத்தில் மற்ற சீசர்கள் கரைக்கு ஏறக்குரிய 200 முழ தூரத்தில் இருந்தபடினாலே
படலிருந்து கொண்ட மீன்களும் வலையும் எடுத்து கொண்டு வந்தார்கள். அவள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்துக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் எப்பொழுது பிடித்த மீன்களை சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படலில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் எடுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிளியவில்லை. இயேசு அவரை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தரென்று சீஷர்கள் அறிந்தபடினாலே அவர்கள் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தார் என்று சொல்லி நாம் திருமறையில பார்க்கிறோம். பேதுரு மேல் சட்டை இல்லாதபடினாலே கடலில் குதித்து விட்டான். கரையில் இருக்கிறவர் இயேசு என்பதை யோவான் சொல்ல பேதுரு தெரிந்து கொண்டான். இனி எப்படி இயேசுவிடத்திலே போவது? ஏனென்றால் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சொல்லி காண்பிக்கும் போது பேதுருவுக்கும் ஒரு மிகப்பெரிய மன வருத்தம், மன அழுத்தம். ஏற்கனவே இந்த இயேசுவை பற்றி தானே நாம் வாழ்ந்த காலத்தில் இவரை நாம் பல நேரங்களில் நாம் சொன்னோம், சில நேரங்களிலே மறுதளிப்பும் செய்தோம். ஆனால் அந்த பழைய காலங்களில் இருந்து இப்பொழுது ஒரு புதிய காலங்களுக்குள்ளாக வந்து விட்ட பின்பு இயேசுவை யோவான் இங்கே காண்பிக்கும் பொழுது ஒரு உயிர்த்தெழுந்த ஒரு ஆவிக்குரிய இயேசுவாக இங்கே காண்பிக்கப்படவில்லை. ஒரு மனிதனாக ஒரு இயேசுவை முழுமையாகவே கரையில் நின்று கூப்பிடுகின்ற ஒரு இயேசுவாக யோவான் இங்கே பேதுருவுக்கும் யோவானுக்கும் காட்சியாக கொடுக்கிறதை பார்க்கிறோம். தூரத்திலிருந்து பார்க்கிறான் இயேசுவை. தூரத்தில் அவர் கரையில கரி நெருப்பு போட்டுக் கொண்டிருக்கிறார். எப்படி போவது என்கிற ஒரு பெரிய வேதனை, ஒரு கவலை. ஒருவேளை இந்த இயேசுவானவர் சொன்ன இந்த ஊழியத்தை விட்டு நாம் பின்மாறி நாம் போய்விட்டோமோ என்கின்ற ஒரு பெரிய அச்சம் பேதுருவுக்கு இருந்திருக்கக்கூடும். மறுபடியும் இந்த அழைப்பின் நிமித்தமாக நாம் தவறி போய்விட்டோமோ என்று சொல்லி சுட்டி காண்பித்து நம்முடைய தவற்றை உணர்ந்து வேறு ஏதாவது சொல்லிவிடுவாரோ என்கின்ற ஒரு தடுமாற்றமும் பேதுருக்கும் இல்லை. ஏனென்றால் ஒவ்வொரு நிலையிலுமே மனிதன் தவறு செய்கிற பொழுது அந்த பழைய நிலையை சுட்டி காண்பித்து தான் ஆண்டவர் பல நேரங்களில் சொல்வார். அப்படித்தான் இந்த வலையை நீ ஆழமாக தள்ளி போடுங்கள், வலதுபுறமாய் தள்ளி போடுங்கள் என்கின்ற ஒரு செய்தி வார்த்தையை மறுபடியும் பேதுருடைய உள்ளத்திற்குள்ளாக மனதிற்குள்ளாக செல்ல வேண்டும் என்பதை பதிவு செய்து ஆண்டவருக்கு வார்த்தை சொல்கிறார். அது மட்டும் இல்லை, யோவான் சுவிசேஷம் 18:18 நீங்கள் வீட்டில் படித்து பாருங்கள். பேதுருவும் இரவு நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய பணிப்பெண்ணோடு கூட பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து மறுதளித்து கொண்டு போகிறது என்பதாக ஒரு கரி நெருப்பு போட்டு அந்த இராம் முழுவதுமாக ஒருவருக்கு பேசி கொண்டிருப்பார்கள். அந்த பழைய நிலையை மறுபடியும் ஆண்டவர் இங்கே ஒரு உருவகத்தின் மூலியமாக ஒரு நடக்கக்கூடிய ஒரு செய்தி மூலியமாக சுட்டி காண்பிக்கிறார். கரையிலே கரி நெருப்பு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பேதுரு பார்க்கிறார். இது என்னுடைய பழைய வாழ்க்கையில எங்கேயோ நடந்ததை போல என்னுடைய மனதிற்கு சுட்டி காண்பிக்கிறது போல இருக்கிறதே என்கின்ற எண்ணமும் பேதுருவுக்கும் வந்திருக்க கூடும். இந்த கரி நெருப்பு பழைய நிலைமையில் இருந்து புதிதாக இந்த கடற்கரையில கரி நெருப்பு போட்டு அங்கே 2 மீன்களும் 5 அப்பங்களையும் கொண்டு 5000 பேருக்கு உணவளித்த நிகழ்ச்சியும் யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். அப்பொழுது ஆண்டவர் எல்லாரையும் அழைக்கிறார். உங்களுடைய இருக்கிற மீன்கள் எல்லாம் கொண்டு வாருன்னு சொல்லுகிற பொழுது 153 மீன்களை கொண்டு வருகிறார்கள். அப்படி கொண்டு வந்திருக்கக்கூடிய காட்சி அன்றைக்கு 153 மீன்கள் என்பது அன்றைய காலகட்டங்களிலே அங்கே மீன் பிடிக்கிற வகைகள், மீனினுடைய வகைகள் 153 வகைகள் அன்றைக்கு இருந்ததாம் என்று சொல்லி இறையாளர்கள் சொல்லுகிறார்கள். ஒருவேளை ஜெரோம் என்கிற ஆசிரியர், எரோனிமுஸ் என்று சொல்லுகிற ஆசிரியர் சொல்லுகிறார்கள், அன்றைக்கு மீனுடைய வகைகள் 153 வகை மீன்கள் இருந்தது என்று சொல்லி அவர்கள் இந்த வலையில கொண்டு வந்தார்கள். அவர்களை சொல்லி அவர்களில் வாருங்கள் பூஜனம் பண்ணலாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ரெஸ்டோரேஷனாக சொல்லப்படுகின்ற ஒரு காரியம், மறுசீரமைப்பு. ஆண்டவர் கொடுக்கின்ற விருந்தோம்பல் என்பது என்ன? பழைய வாழ்க்கை மறுபடியும் நாம் சென்று விடக்கூடாது என்பதற்காக பாவத்தை மன்னித்து நம் எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு ஒரு புதிய வாழ்வை தந்து நம்முடைய வாழ்க்கை மறுசீரமைப்பு என்பது எப்பொழுது நிகழ்கிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துனுடைய உடலையும் உதரத்தையும் நாம் உண்ணுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில மறுசீரமைப்பு ஏற்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஃபர்கிவிங், கேரிங் அண்ட் ரெஸ்டோரிங் என்று சொல்லுகிற 3 நிலைகளே இந்த திருமறையின் வழியாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசி நமக்கு மீண்டுமாக அந்த பந்தியிலே நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். பின்வாங்கி போனவர்கள் மீண்டுமாக சேர்க்கிற பொழுது
அவளுக்குள்ளாக போஜனத்தை கொடுத்து தன்னுடைய உறவையும் தன்னுடைய உடலையும் கொடுத்து இந்த உலகத்தில் அழைத்து கொண்டார். இந்த கடினமான காலங்களிலே வாழ்ந்தவர்கள் இயேசு சொல்லுகிறார், வாருங்கள் போஜனம் பண்ணலாம் என்று சொல்லி, வாருங்கள் நான் உங்களை தாங்குகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு கிட்டத்தட்ட 30-40 நாட்களுக்கு மேலாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை இன்றைக்கு நாம் தொடர்ந்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நமக்கு சரியாக போஜனம் இல்லை, சரியாக உணவு இல்லை, சரியான பாதுகாப்பு இல்லை, சரியான பொருளாதாரம் இல்லை, சம்பாத்தியம் இல்லை, வாழ்வு இல்லை. ஒரு தவித்து கொண்டிருக்கக்கூடிய நேரங்களிலே நீங்களும் நானும் கிறிஸ்துவினுடைய விசுவாசத்திலிருந்து பின்வாங்கி போய்விடக்கூடாது. இவையெல்லாம் நமக்கு சோதனையினுடைய காலங்கள். எனக்கு வியாபாரம் இல்லை, எனக்கு தொழில் இல்லை, எல்லாமே மூடப்பட்டு விட்டது, என்னுடைய கையில் இருக்கக்கூடிய பணமெல்லாம் எனக்கு செலவழிந்து போய்விட்டது, எனக்கு ஆதாரமாக இருந்தவர்களும் இன்றைக்கு உதவி செய்வதற்கு எனக்கு ஒருவரும் இல்லை, எனக்கு உதவி செய்கிறேன் என்று சொன்னவர்களும் இன்னைக்கு சரியாக எனக்கு உதவி செய்வதற்கும் ஒருவரும் இல்லை. ஆண்டவரை உண்மைதானே நான் நம்பியிருந்தேன், நீர்தானே எனக்கு தாயும் தந்தையுமாய் இருந்தேன், நீதானே வைத்திருந்தவராய் இருந்திருக்கிறேன் என்கின்ற முழு விசுவாசத்தை உண்மையில்தானே தானே நாங்கள் வைத்திருந்தோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற பொழுது கிட்டத்தட்ட ஒரு 30-35 நாட்களுக்கு மேலாக இதே தனிப்பட்ட நிலைமையில வாழ்ந்திருக்கிறோம் என்கிற நிலைக்குள்ளாக நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே என்கிற ஒரு நிலை வந்த போதும் கூட நீங்கள் நானும் வேதத்தில் சொல்லப்பட்டதை போல பின் மாறியான வாழ்வுக்குள்ளாக சென்று விடக்கூடாது, ஒரு தவறான வாழ்க்கைக்குள்ளாக சென்று விடக்கூடாது. மறுபடியும் ஆண்டவர் என்னை தாங்குவார், மறுபடியும் என்னை ஏந்துவார், மறுபடியும் என்னை சுமப்பார் என்கிற அந்த வீட்டிலுடைய நம்பிக்கைக்குள்ளாக வர வேண்டும். அந்த நம்பிக்கைக்குள்ளாக வருகிற பொழுது ஆண்டு சொல்கிறார், வாருங்கள் போஜனம் பண்ணலாம் என்று சொல்லி. அநேக ஏழை எளிய மக்களுக்கு உணவில்லாமல் இருக்கிறார்கள், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கூடிய அநேக மக்கள் இருக்கிறார். அவர்களுக்கும் இயேசு உணவளிக்கிறவருக்கு மிகுந்த பிரியமுள்ளவராக இருக்கிறார் என்பதை பிரிந்து சென்றக்கூடிய அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்து இந்த காலங்களிலே அந்த அழைப்புக்குள்ளாக விருந்தோம்பலுக்குள்ளாக அழைக்கிறார். நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்ம ஏற்றுக்கொண்டு போஜனம் பண்ண வாருங்கள் என்று சொல்லுகிற கிறிஸ்து இந்த கடினமான காலங்களிலும் நம்முடைய இறுக்கமான கரங்களை பிடித்து கொண்டு நம்மை தாங்குவார், நம்மை பலப்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு கூட நாமும் கிறிஸ்துவிடத்தில் சேர்கிற பொழுது நமக்கும் போஜனங்களையும் நமக்கு நல்ல வாழ்வுகளையும் நம்மையும் தாங்கி ஆண்டவர் மிக சிறப்பாக நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, எங்களை உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இத்தனை நாட்களாக எங்களை வழிநடத்தின ஆண்டவர் தொடர்ந்து இந்த உயிர்த்தலின் வழியாக எங்களை நீர் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய பாதத்தில் உங்களுடைய பாதத்தில் எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் எங்களுடைய விசுவாசத்தின் குறைச்சினாலே பின்வாங்கி நாங்கள் போய்விடாதபடிக்கு எங்களை தாங்குகிற கிறிஸ்து எங்களை விட்டு அகன்று போய்விட்டார் என்கின்ற அவர் நம்பிக்கையில்லாமல் நாங்கள் சென்று விடாதபடிக்கு நீர் அழைக்கிற பொழுது நாங்கள் உம்மோடு கூட நாங்கள் சேர்ந்து வாழ எங்களுக்கு அருள் தார். இந்த காலங்களிலே கஷ்டத்தோடும் பாரத்தோடும் வாழுகிற மக்களை மீதாமை அரவணைத்துக் கொண்டு அவர்களையும் போஷிக்க, அவளுக்கும் உதவி கொடுக்க, அவளுக்கும் ஆதரவளிக்க ஆண்டவர் திரும்பினாக இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சபையாருக்கு ஒரு சில அறிவிப்புகள். கடந்த 2 நாட்களாக உங்களுக்கு இந்த அறிவிப்பு கொடுத்து கொண்டு வருகிறோம். நம்முடைய தொற்று நோய் பரவுகிற இந்த நோய் நிமித்தமாக உலகமெங்குமாக முடக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா தேசம் முழுமையாக முடக்கப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அதனால யாரும் வெளியே செல்ல முடியாத நிலை, உழைக்க முடியாத நிலை, சம்பாதிக்க முடியாத நிலை இருந்த பொழுதும் இத்தனை நாட்களாக நம்முடைய வாழ்வாதாரத்தை நாம் சமாளித்துக் கொள்வதற்கு கடவுள் உதவி செய்திருக்கிறார். அந்த வகையில் நம்முடைய சபையும் பல மக்களுக்கு பல நேரங்களிலே உதவிகளை நாம் செய்து கொண்டு வருகிறோம். கஷ்டப்படுகிற மக்கள், ஏழை எளிய மக்கள், வாழ்வாதாரம் இல்லாத மக்களுக்கு உதவிகளை நாம் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம். இந்த உதவி என்பது தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆகினாலே நம்முடைய சபையின் வழியாக இந்த பணி என்பது நின்று போய்விடக்கூடாது, உதவி தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதற்காக உங்களிடத்தில் ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வைக்கிறோம். நீங்களும் சபையோடு கூட சேர்ந்து உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் பணமாகவோ அல்லது பொருளாகவோ நீங்கள் உங்களுடைய தொகைகளையும் பொருட்களையும் நீங்கள் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒருவேளை என்னிடத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஆலயத்துடைய செயலாளர் மற்றும் பொருளாதாரத்தில் நீங்கள் பணமாகவோ பொருளாகவோ நீங்கள் உதவி செய்து நீங்கள் தாங்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை உங்களால் வர முடியவில்லை என்று சொன்னாலும் கூட நீங்கள் தொலைபேசி இடத்தில் தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுடைய இல்லத்தில் வந்து அதை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். அதை நீங்கள் கருத்தில் கொண்டு இப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்கள் ஜெபிக்கவும் உதவி அளிக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன்.
நாம் தொடர்ந்து நம்முடைய கீர்த்தனையிலே 303வது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனையிலே முதலாவது கவி சரணங்கள், முதல் கவியும் கடைசி சரணங்களை மட்டும் நாம் பாடுவோம். என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்மாவே என்னாலுமே துதிப்பாய் என்ற பாடலை கீர்த்தனை நாம் பாடுவோம். கஷ்டப்படுகிற ஒரு சூழ்நிலையை நாங்கள் அறிந்தும் கஷ்டப்படாத நிலை தொடர்ந்து வந்துவிடக்கூடாது என்பதற்காக நாம் தொடர்ந்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டு வருகிறோம். ஆண்டோடு மேலான இறக்கலினாலும் குருவினாலும் ஆண்டவர் எங்களை தொடர்ந்து நீர் வழிநடத்தி கொண்டு வருகிற உடைய தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவர் இந்த ஊரடங்கு என்பது தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது. இதனாலே எதையும் எங்களாலே செய்ய முடியாத ஒரு நிலை, மேற்கொண்டு எதையும் நாங்கள் தொடர முடியாத ஒரு நிலை இருக்கிறபடினாலே ஆண்டவர் இந்த காலங்களிலும் துன்பப்படுகிற காலங்களிலும் துயரத்திலேயும் நாங்கள் இருந்து நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு வேண்டிய சமாளித்துக் கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உலகத்தின் மக்களோடு கூட இணைந்து துன்பப்படுகிற மக்களும் துயரப்படுகிற மக்களுக்குமாக நாங்கள் தொடர்ந்து நாங்கள் ஜெபிப்பதோடு கூட மட்டுமில்லாமல் இதிலேயும் நாங்கள் துன்பத்திலே நாங்கள் சகித்து வாழ்வதற்கும் ஆண்டவர் எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என ஜெபிக்கிறோம். தாங்குகின்ற மன தைரியத்தை நம்மை தர வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் மூலியமாக ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மாற்றங்கள், தடைபட்டு கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சி, தடைபட்டிருக்கக்கூடிய பல்வேறுமான நிலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், பல மூடப்பட்டிருக்கக்கூடிய நிலை என்பது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறேன் நாங்கள் அறிகிறோம். இருக்கின்ற இந்த சூழ்நிலை நிமித்தமாக ஆண்டவரை ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய மக்களுமாக நாங்களும் முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறோம், முடங்கி இருக்கிறோம். இவையெல்லாம் வெகு சீக்கிரத்திலே ஆண்டவரே திறக்கப்பட ஆண்டவர் நாமே கிருபைத்தார். இதே நிலை நீடிக்கும் என்று சொன்னால் ஆண்டவரே எங்களால் சரியாக சமாளித்துக் கொள்ள முடியாத நிலையும் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனால் இதை கருத்தில் கொண்டு பரவி வருகிற இந்த வைரஸ் நோய் என்பது ஆண்டவரே பரவாதபடிக்கு தடுத்து நிறுத்தப்படுவதற்கும் ஆண்டு தாமினை உதவி செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். இந்த காலங்களிலே ஏழை எளிய மக்களுக்காக, கஷ்டப்படுகிற மக்கள், உபத்திரவப்படும் மக்கள், வேதனைப்படுகிற மக்கள், அநேக மக்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். அவருடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நல்ல நிலை மாற்றம் கிடைக்கப்பெற, அவர்களுக்கும் உதவிகள் கிடைக்கப்பெறுவதற்கும் ஆண்டு தாமினை உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இதற்காக முழு வீச்சாக செயல்பட்டு கொண்டு வருகிற ஒவ்வொரு மருத்துவர்களுக்காக, மருத்துவ குழுவுக்காக, டாக்டர்ஸுக்காக, ஸ்டாஃப் நர்சஸுக்கெல்லாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய பணி தொடர்ந்து செயல்படுத்தப்பட ஆண்டவர் தாமே கிருபைத்தார். ஆண்டவரே கிட்டத்தட்ட அநேக பொருளாதார வளர்ச்சி இல்லாதபடினாலே நாடுகளும் முடங்கப்பட்டிருக்கிறது. அநேக மக்கள் இந்த கஷ்டத்திலே
வேதனையோடும் கூட வாழ்ந்து வருகிறார். அந்த எல்லா சூழ்நிலையிலும் மாற்றி அமைத்து கொடுக்க ஆண்டு தாமே நீர் கிருபை தர வேண்டும் ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே திருமணம் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அவைகளும் ஆண்டவரை நடத்தப்படுவதற்கும் நீதாமே தகுந்த நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்து வெகு சீக்கிரத்தில் இந்த திருமணம் நின்று விடாதபடிக்கும் தடையாக இருந்து விடாதபடிக்கு இந்த காரியங்களும் தொடர்ந்து நடைபெற ஆண்டு தாமே நீர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுக்காக ஜெபியுங்கள். குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் உடைய கருத்தில் வருகிறோம். குறிப்பாக இந்த காலகட்டங்களிலே மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை பெற்று வருகிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் உடைய கருத்தில் கொடுக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய நல்ல உடனத்தையும் சுகத்தையும் பலத்தையும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கடவுள் தாமே பூரண சமாதானக்காரர், வழிநடத்துகின்ற கடவுள், எங்களுக்கு சுகத்தை கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கப்படினாலே உடைய கரத்திலே தாழ்மையாய் மன்றாடி நாங்கள் ஜெபிக்கிறோம், கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தர் எங்களை கிருபையினை தாங்கினீர். வருகின்ற மாதங்களும் வருகின்ற நாட்களும் ஆண்டவரை இந்த பாதிப்பு என்பது அதிகமாய் தொடர்ந்து வந்துவிடாதபடி நாமே காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், உடைய கரத்தில் கொடுக்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நிலைத்திருப்பதாக. முடிவு பாடலாக பாமாலை 203வது பாமாலை பாடும். பாமாலை 203வது பாமாலை. இந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தர் கிருபையை நீர் தாங்கினீர். பல்வேறுமான கஷ்டங்கள், பலவீனங்கள், போராட்டங்கள் நாங்கள் சந்தித்தாலும் கூட
கத்திரங்களை கரங்களை பிடித்து மட்டுமாக நீர் வழிநடத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சூழ்நிலையும் ஆண்டவரை நாங்கள் பின்னிட்டு போய்விடாதபடிக்கு தொடர்ந்து ஆண்டவரே நீ தந்திருக்கிற விசுவாசத்திலே நாங்கள் எப்பொழுதும் நிலை கொண்டிருக்க எங்களுக்கு அருள் தான். எங்களுக்கு ஆசிரியர் தந்தமைக்க நன்றி பாராட்டுகிறோம். இந்த முகநூல் வழியாக கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு மக்களும் நீ நம்மைத்தோடும் ஆஸ்வதியும் அவருடைய தேவைகளை நாமே சந்திப்பதாக இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நடப்பிதாவே. ஆமென். கர்த்தர்களோடு இருப்பாராக. சமாதானத்துடன் புறப்பட்டு செல்லுங்கள். கர்த்தரை நாமத்தினாலே ஆமென்.